ஆலயத்திற்கு வருபவர்கள் வசனத்தின்படி நடக்கிறார்களா இல்லையா? ஆலயத்திற்கு வருபவர்கள் நடக்கிறார்கள், வசனத்தின்படி தான் நடக்கிறார்கள் அப்படின்னு பேசுறதுக்கு புஷ்பாகா, ஜெரி, எஸ்தர், ஜெமிமா. புஷ்பாகா இல்லை, டீம் பி அவன் வசனத்தின்படி நடக்கவில்லை அப்படின்னு பேசுறது கிரேனா, ஜெகோ, மாரியக்கா, ஜெமிலா. இப்போ வசனத்தின்படி நடக்கிறார்கள் நடக்கலங்கிறது நம்ம எந்த அளவின்படி நம்ம செய்வோங்கிறது தெரியல. ஆலயத்துக்கு வருபவர்கள் போது திடீர்னு ஒரு நாள் வருவாங்க, விசுவாசிகள் வருவாங்க. நம்ம யார் ஆலயத்துக்கு வருபவர்கள் அந்த குறிப்பிட்டு இது இல்லை. விசுவாசிகள் எப்படி வசனத்தின்படி நடக்கிறார்களா அப்படிங்கிறது அது ஒரு தெளிவான ஒரு இது இல்லை. அடுத்தால பார்க்கும்போது வசனத்தின்படி நடக்கிறார்களா, வசனம் ஏகப்பட்ட வசனம் இருக்குது. எந்த வசனத்தின்படி நடக்கிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயம். வசனம் நிறைய நல்ல காரியங்களை சொல்லுது. ஏழைக்கு இறங்குறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதுவும் வசனத்தின்படி நடக்கிறதா. ஏழைக்கு யாராவது ஹெல்ப் பண்றாங்க, தான தர்மம் பண்றாங்க, அப்படி பண்றவங்க வசனத்தின்படி நடக்கிறது தான். இன்னொரு வசனம் சொல்லுது, உங்க பிள்ளைகளை பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாலும் வசனத்தின்படி நடக்கிறவர்கள் தான். சும்மா இது பண்ணாலும் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற வசனத்தின்படி நடக்கிறார்கள் அப்படிங்கிற தலைப்புங்கிற பேச வராங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு பேச்சாளராக நினைத்து கர்த்தரின் ஊழியக்காரர் அவர்களே, இந்த வாய்ப்பு கிடைத்த வகுப்பிற்கும் நடுவர் அவர்களே, இங்கு அவர்கள் நாங்கள் பேசுற சரைஞ்சி வாதாடி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரிகளே, இங்கு கூடி வந்திருக்கும் விசுவாச பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்வுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலயத்துக்கு வருபவர்கள் வசனத்தின்படிதான் நடக்கிறார்கள். இது உண்மையிலும் உண்மை நடுவர் அவர்களே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது நான் ஒரு சம்பவத்தை, உண்மை நடந்ததாக ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அவர்கள் சகோதரி அந்த என்ன பண்றாங்கன்னா, ஒரு கணவனுடைய குடும்பத்துடைய அந்த சகோதரியின் உடன் பிறந்த திருமணத்திற்கு அவங்க செல்லவில்லை. அதாவது ஹஸ்பண்டோட தங்கச்சியோட ஃபேமிலியில அவங்க யாருமே அந்த கல்யாணத்துல போகாம யாருமே போகல. அதுல அந்த ஸ்திரீக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஒரு வருத்தமான ஒரு செய்தி. ஆனா இதற்கு எப்படியாவது அந்த ஸ்திரீ என்ன பழி வாங்கிச்சு அவருடைய மனதுல ஒரு தீர்மானம் எடுத்தா. ஆனா சில வருடங்கள்ல அந்த சகோதரின் கணவனின் உடன் பிறந்தவருக்கு இந்த ஸ்திரீயின் பிள்ளைகளுக்கு கல்யாணம். ஆனா இப்போ கணவனோட சகோதரி கல்யாணம். ஆனா இப்ப இந்த ஸ்திரீயோட உடன் பிறந்தவருக்கோ பெண்ணோருக்கு ஒரு நிச்சயம் பண்றாங்க. அப்போ இந்த பெண் என்ன நினைக்கிறான்னா, சரி நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்துக்கு கல்யாண வீட்டுக்கு வரல, நம்ம மட்டும் அவங்க வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி வாங்குற ஒரு எண்ணத்தோடயே அந்த ஃபங்க்ஷன்ல அவன் அட்டன் பண்றான். ஆனா அவனுடைய இருதயம் ரொம்ப மிகவும் வேதனைப்பட்டதாக காணப்படுகிறது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவ அதுல போய் அட்டன் பண்றா. ஆனா அதுல ஒரு ஓரமா ஒரு தனிமையா அதுல நிக்கிறா. சரி நீங்க நம்ம இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டோம், ஆனா இனிமே இந்த கல்யாணத்துக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஒதுங்கிடலாம், நம்ம இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு இருக்கா. அப்போ சண்டே ஆராதனைக்கு அந்த ஸ்திரீ வருகிறார். அப்போ அந்த ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் ஊழியக்காரரை கொண்டு ஆண்டு அவரோட இடைப்படுகிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிவு செய்வேன் என்று கர்த்தருடைய ஊழியக்காரர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். உடனே இந்த சகோதரி குத்தப்பட்டவளாய், சரி நம்ம இந்த பழி வாங்கக்கூடாது, ஆண்டவர் நம்மளோடு தான் இடைப்படுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையோட இதயத்தை தொட்டபடினாலே அந்த ஸ்திரீ அந்த கல்யாணத்துல முன்னாடியாக நின்று அந்த காரியங்களை எல்லாம் வச்சு முன்பாக நின்று அந்த காரியங்களை நல்லபடியாக நடக்க வருகிறார். வசனத்தின்படி நடக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சாட்சியை சொல்லியிருக்காங்க. அடுத்து வசனத்தின்படி நடக்கவில்லை அப்படிங்கிறது அது அந்த டீம்ல இருந்து கிரேனா. கூடியிருக்கும் அனைவருக்கும் இங்கே நம்ம சபையில் பரிசுத்த ஸ்தலத்தின் சிங்காசனத்தை அலங்கரிக்க பாஸ்டர் அவர்கள் நம்முடைய பட்டிமன்றத்தை கேட்பதற்காக முன்னால் அமர்ந்திருக்கும் நம்முடைய சபை போதகர் அவர்களுக்கும், இங்கே எங்களுக்கு எதிராக அமர்ந்திருக்கும் எங்களுடைய எதிரியாக அல்ல, எதிரால் அமர்ந்திருப்பதினால் எங்களை எதிராக
எங்கள் கூட்டாளிகளுக்கும் எங்கள்